வாட் இஸ் பூலியன் ஆப்ரேட்டர், வாட் இஸ் if else ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். if else ஸ்டேட்மெண்ட்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது இல்லை யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறது, இதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க. ஒரு டாஸ் போடுவாங்க. டாஸ் போட்டு ஹெட்டு விழுந்தால் என்னது, இல்லை டெய்ல்ஸ் விழுந்தால் என்னது அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் if else ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயம் இப்படி நடந்தால் என்ன இருக்கும், அப்படி நடந்தால் என்ன இருக்கும், அது என்ன ஆயிருக்கும், அந்த இது தான் வந்து if else ஸ்டேட்மெண்ட். இப்போது if else ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் விண்டோஸில் சர்ச்சில் போயிட்டு ஐடிஎல்ஏன்னு சர்ச் பண்ணி என்னோடய பைத்தான் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி ரைட் சைட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரைட் சைடில் ப்ரோக்ராம் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் வந்து அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இந்த ஃபோல்டரை பைத்தான்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னோடய ஃபைல் நேம் வந்து if elseன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ if else ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோடய இஃப்க்குள்ளே ட்ரூன்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். if ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரூ. if ஸ்டேட்மெண்ட்குள்ளே ப்ராக்கெட்டில் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நீங்கள் கோலன் யூஸ் பண்ணணும். கோலன் யூஸ் பண்ணால் தான் உங்களோட இஃப்க்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்னாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும், ஆர் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது பிரிண்ட் எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு டபுள் கோட்ஸில் எஸ் இட் இஸ் ட்ரூ. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணோன்னே இஃப்க்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து லைனோட ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கப்புறமும் கோலன் கொடுக்கணும். கோலன் அதுக்கப்புறம் நான் என்ட்ரு பண்ணி எல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ எல்ஸில் வந்துட்டு பிரிண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மெசேஜை நான் பாஸ் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு கொடுக்குறேன். ப்ராக்கெட்டை மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் டேப் கிளிக் பண்ணி ரன் மாடியூல் கொடுக்குறேன். ஸோ எஸ் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா நான் இஃப்க்குள்ளே ட்ரூன்ற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கனால எஸ் இட் இஸ் ட்ரூன்னு வந்து எனக்கு வேல்யூ வந்து ரிட்டன் ஆகிருக்கு. நீங்கள் இஃப்க்குள்ளே என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ நான் இஃப்க்குள்ளே ட்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபால்ஸுன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் அகைன் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் டேப் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இஃப்குள்ளே ஃபால்ஸுன்ற கண்டிஷன் நான் கொடுத்ததுனால எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற என்னோடய எல்ஸில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் ஆகியிருக்கு அவுட்புட்டில். இந்த ட்ரூ ஃபால்ஸுன்றது தான் வந்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ரன் ஆகும். இன்கேஸ் நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பூலியன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி பார்க்கலாம். இப்போது ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுறேனோ அது வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? ஸோ ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து வின்னு டைப் பண்ணுறேன். அந்த வின்னுன்றது டபிள்யூ வந்து நான் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேபிட்டல் WINன்றதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டேன். இப்போது இந்த வின்னும் ஈக்குவல் டு
அதே மாதிரி திரும்ப டபுள் கோட்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி கேப்ஸில் வந்து WINன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ என்ன அந்த வேரியபிள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு வின்னும் செகண்ட் வின்னும் ஈக்குவல் தாண்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஏன்ற வேரியபிள் நேமை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் டேப் கிளிக் பண்ணி ரன் மாடியூல் கொடுக்குறேன். இப்போ என்னோடய அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா நான் A = வின்னுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வின்னுன்றது ஈக்குவல் டு வின்னுன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வேல்யூமே நான் வந்து சேம்னு சொல்லியிருக்கனால எனக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போது நான் செகண்ட் வின்னில் என்ன பண்ணுறேன்னா, அந்த கேபிட்டல் லெட்டரை வந்து கேபிட்டல் W நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த கேபிட்டல் W ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் Wவில் கொடுக்குறேன், வின்னுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது 2 சேமாக இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அகைன் ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்த வின்னும் செகண்ட் கொடுத்த வின்னும் ஈக்குவல் இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்த வின்னில் W கேபிட்டலில் இருக்குது, செகண்ட் கொடுத்த வின்னில் W ஸ்மாலில் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபால்ஸுன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கு. இப்போது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இந்தியான்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்தியா = வின்னுன்னு டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ இஃப்குள்ளே இந்தியான்ற வேரியபிளை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் இந்தியா ஈக்குவல் டு அதே டபுள் கோட்ஸில் வின்னுன்னு கொடுக்குறேன். ஸோ இஃப் இந்தியா ஈக்குவல் டு வின்னாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா? என்ட்ரு பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். இந்தியா வான் த வேர்ல்ட் கப்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்தியா வான் தி வேர்ல்ட் கப். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு இப்போது வின் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் கோலன், நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு கோலன் வந்து எண்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃபோட ஸ்டேட்மெண்ட் எண்டில் வந்து ஒரு கோலன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸில் வந்து இந்தியா லாஸ்ட் த கேம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸில் இந்தியா லாஸ்ட் த கேம். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபைல் அகைன் சேவ் பண்ணிவிட்டு ரன் டேப் கிளிக் பண்ணி ரன் மாடியூல் கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து இந்தியா வான் த வேர்ல்ட் கப்னு அவுட்புட் வந்திருக்கு. நம்ம அகைன் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்தியா = வின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு லூஸுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அகைன் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்தியா லாஸ்ட் த கேம் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகியிருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் வந்திருக்கும். ஃபஸ்ட் லைனில் நான் வந்து இந்தியான்ற வேரியபிளுக்கு லூஸ் அப்படின்ற மாதிரி நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வரும்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்றதை ப்ரோக்ராம் ரீட் பண்ணும். நான் இஃப்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்தியா ஈக்குவல் டு வின்னாக இருந்துச்சுன்னா இந்தியா வான் த வேர்ல்ட் கப்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா எல்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எல்ஸில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா லாஸ்ட் த கேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வைஸில் தான் ப்ரோக்ராம் லைன் பை லைனாக செக் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்.
வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி if else ஸ்டேட்மெண்ட் போடுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூசர் இன்புட் கெட் பண்ணிவிட்டு எப்படி if else ஸ்டேட்மெண்ட் போடுறதுன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னை அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் நம்ம யூசர் இன்புட் கெட் பண்ணுறதுக்கு சென்னை ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு சென்னை ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஹெவி ரெயின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கோலன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு என்ன மெசேஜ் த்ரோ பண்ணலாம்? ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் த்ரோ பண்ணலாம். ஓகேயா? இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது எல்ஸ் போட்டுட்டு கோலன் ஆட் பண்ணிக்கிறேன். கோலன் ஆட் பண்ணிவிட்டு எல்ஸோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸில் அலர்ட்னு மட்டும் மெசேஜ் த்ரோ பண்ணலாம். அதாவது ஹெவி ரெயின்னா ரெட் அலர்ட்டு, இல்லை அப்படின்னா எனக்கு அலர்ட்னு மெசேஜ் த்ரோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் போட்டேன். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் சேவ் பண்ணிட்டேன். Ctrl+S கொடுத்து ரன் மாடியூல் கொடுத்துடலாம். எனக்கு யூசர் இன்புட் கேட்குது, என்ன இன்புட் என்டர் பண்ணுறணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதில் நான் இஃப்பில் கொடுத்துருந்த ஹெவி ரெயின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹெவி ரெயின் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா ரெட் அலர்ட்னு மெசேஜ் வந்து த்ரோ பண்ணுது. நான் யூசர் இன்புட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த வேல்யூ இஃப் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது வரும். இல்லைனா எல்ஸ்டோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது வரும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அதை ஃபைன் பண்ணுவாங்க. இப்போது நான் அந்த இன்புட்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டில் நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 இல்லை ABCDEFGH அந்த மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து டபுள் கோட்ஸில் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் கம்பைன் பண்ணி வந்திருக்குல்ல, ஸோ அதை நான் டபுள் கோட்ஸில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் மாடியூல் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்புட்குள்ளே நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு அது வந்து இங்கே த்ரோ ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இதை நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நான் உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ரெயின் ஸ்டேட்டஸ் இன் சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுக்கும்போது யூசருக்கு நான் என்ன ப்ரோக்ராமுக்கு என்ன வேல்யூ கேட்குறேன் அப்படின்றது தெளிவாக புரியும். நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன்னு யூசருக்கு தெளிவாக புரியணும்ல. ஸோ நான் இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் ஹிட் பண்ணுறேன். இப்போ என்னோடய அவுட்புட்டில் ரெயின் ஸ்டேட்டஸ் இன் சென்னை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு யூசர் இன்புட் கேட்குது. இப்போ நான் இதில் வந்து ஹெவி ரெயின்னு கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்டில் ரெட் அலர்ட்ன்ற மெசேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டு அகைன் இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம். இந்த டைம் என்னோடய இன்புட் வந்து ஹெவி ரெயின்னு கொடுக்காம நார்மல் ரெயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு அலர்ட்டுன்ற மெசேஜ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு அவுட்புட்டில். இப்போ உங்களுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அகைன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதோட சின்டாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு வாக் த்ரூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இஃப் போட்டுக்கோங்க. இஃப்க்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் போடுறீங்களோ அந்த கண்டிஷனை வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. கண்டிஷன் ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வெளியே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அது என்னோடய கன்வீனியன்ட்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு இஃப்போட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். நீங்கள் அதில் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணுன்றதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்ஸ் வரும். எல்ஸ் கோலன் போட்டுட்டு அப்படி நீங்கள் கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஈக்குவல் டுன்னு இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒன்று போட்டோம்ல, அதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸர் தென் சிம்பிள்னு இன்னும் நிறைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.